வரலாத்திலேயே ரொம்ப இருண்ட காலங்கள்ல ஒண்ணு கரும் மரணம்னு ஒரு கொடிய நோய் உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருந்த நேரம் அது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் புனித ராக் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் உதிச்சது. இன்னைக்கு நாம இந்த கொள்ளை நோய்களின் பாதுகாவலர்னு சொல்லப்படுற அவரை பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, 14ஆம் நூற்றாண்டு ஐரோப்பாவை கரும் மரணம்னு சொல்லப்பட்ட பிளேக் நோய் தாக்குது. வர்த்தக கப்பல்கள் வழியா உள்ள நுழைஞ்ச இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரி நகரங்கள், கிராமங்கள்னு எதையுமே விட்டு வைக்கல, மொத்தமா அழிச்சுது. எங்க பார்த்தாலும் பயம், மரண ஓலம். அப்படி ஒரு காலம் அது. அந்த நிலைமையில எந்த மருந்துமே வேலை செய்யல. கொடுமை என்னன்னா, மருத்துவர்களே இந்த நோய்க்கு பலியாக ஆரம்பிச்சாங்க. இப்படியே ஒரு சூழல்ல மனுஷங்களுக்கு என்னதான் மிஞ்சிருக்கும்? பயமா? விரக்தியா? இல்ல, நம்பிக்கை. ஆமா, அந்த நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை தேடின ஒரு பயணம்தான் நம்மளோட இன்னைய கதை. சரி, புனித ராக் மாதிரி ஒருத்தர் அந்த காலத்துக்கு ஏன் இவ்ளோ முக்கியமானவரா இருந்தாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நாம முதல்ல அப்போ வாழ்ந்த மக்களோட மனநிலைய புரிஞ்சுக்கணும். வாங்க, அந்த கொள்ளை நோய் புடிச்ச உலகத்துக்குள்ள கொஞ்சம் போயிட்டு வருவோம். அப்பெல்லாம் பிளேக்னா நாம இன்னைக்கு நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு நோய் கிடையாது. அது பலவிதமான நோய்களோட, தொற்று நோய்களோட ஒட்டுமொத்த பேரா இருந்துச்சு. எப்போ எப்படி தாக்குனே கணிக்க முடியாத ஒரு தொடர் அச்சுறுத்தல். இதனாலேயே மக்கள் எப்போதுமே ஒருவித பயத்தோட தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட பயத்துக்கும் விரக்திக்கும் நடுவுல தான் மான்ட்பேலியர்ல இருந்து ராக்குன்னு ஒருத்தர் வர்றாரு. மத்தவங்க நோய கண்டு பயந்து ஓடும்போது இவர் துணிச்சலா நோயை நோக்கி போனார். வாங்க, அவரோட கதைய பார்க்கலாம். ராக்கோட வாழ்க்கையே ஒரு அற்புதத்திலிருந்து தான் தொடங்குது. சொல்லப்போனா அவர் பிறக்கும்போதே அவரோட மார்புல ஒரு சிவப்பு சிலுவை இருந்ததா சொல்றாங்க. அவரோட 20வது வயசுல பெற்றோர் இறந்துடுறாங்க. ஆனா அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னோட மொத்த சொத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு ஒரு சாதாரண யாத்ரீகரா மாறி மக்களுக்கு சேவை செய்ய கிளம்பிட்டார். இதுதான் அவரோட பயணத்தோட ஆரம்பம். பாருங்க, மத்த எல்லாரும் நோய்க்கு பயந்து தப்பிச்சு ஓடிட்டு இருந்தப்போ ராக் மட்டும் தைரியமா நோய நோக்கி போனார். கொள்ளை நோய் கோர தாண்டவம் ஆடிட்டு இருந்த இட்டாலிக்குள்ள நுழைஞ்சு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யறதுதான் தன்னோட ஒரே வேலைன்னு முடிவு செஞ்சார். அவர் போன இடங்கள்லாம் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அவர் தன்னோட வெறும் கையால நோயாளிகளை தொட்டும் சிலுவை அடையாளம் வரைஞ்சும் பலரை குணப்படுத்தினதா சொல்றாங்க. அக்வாபென்டே, ரோம், பியாச்சென்சான இட்டாலியோட பல நகரங்கள்ல இருந்த ஆஸ்பத்திரிகள்ல அவர் தன்னலம் பார்க்காம சேவை செஞ்சார். சரி, இப்போ நாம ராக்கோட கதையில ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இமோஷனலான பகுதிக்கு வந்திருக்கோம். இத்தனை பேரை குணப்படுத்தின அவருக்கே அந்த நோய் வந்தா என்ன ஆகும், என்ன நடந்ததுன்னு பாப்போம். ஆனா அந்த திருப்பத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நாம ஞாபகம் வச்சுக்கணும். அவரு தன்னை பத்தியோ தன் உயிரை பத்தியோ கொஞ்சம் கூட கவலைப்படாம 1000 கணக்கான உயிர்களை காப்பாத்திருக்கார். நிஜமாவே தன்னலமற்ற ஒரு சேவை. ஆமாங்க, பியாசென்சால மக்களுக்கு சேவை செஞ்சிட்டு இருந்தப்போ இத்தனை பேரை குணப்படுத்தின ராக்கியே அந்த கொடிய நோய் தாக்கிடுச்சு. யோசிச்சு பாருங்க, குணப்படுத்தினவரே இப்போ ஒரு நோயாளி. இதுதான் அவரோட வாழ்க்கையில வந்த மிகப்பெரிய சோதனை. ஆனா அந்த நிலைமையில கூட அவர் மத்தவங்கள பத்தி தான் யோசிச்சார். தன்னால இந்த நோய் வேற யாருக்கும் பரவிடக்கூடாதுன்னு ஊரை விட்டே ஒதுங்கி ஒரு காட்டுக்குள்ள போய் தனியா இறந்துடலான்னு முடிவு பண்ணிட்டார். தன்னோட விதிய அவர் ரொம்ப அமைதியா ஏத்துக்கிட்டார். அப்படி அவர் தனிமையில மரணத்துக்காக காத்துட்டு இருந்த போதுதான் அந்த கதையோட மிகப்பெரிய அற்புதம் நடந்துச்சு. ஒரு நாய், ஆமா, ஒரு நாய் தினமும் அவருக்கு ரொட்டி துண்டுகளை கொண்டு வந்து கொடுத்துச்சு. அது மட்டும் இல்ல, அவரோட உடம்புல இருந்த அந்த பிளேக் கட்டிகளை நக்கியே குணப்படுத்துச்சு. அந்த நாயை தேடி வந்த அதோட ஓனர் கோட்டாட்டோ பலாஸ்ட்ரெலின்ற ஒரு பிரபுதான் ராக்க கண்டுபிடிச்சு அவரை காப்பாத்து. நோய் குணமாகி ராக் தன்னோட சொந்த ஊரான மான்ட்பெலியருக்கே திரும்பி போறார். ஆனா அங்கதான் யாரும் எதிர்பார்க்காத ரொம்ப சோகமான ஒரு முடிவு அவருக்காக காத்துட்டு இருந்துச்சு. வாங்க, அவரோட வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். இது எவ்ளோ பெரிய கொடுமை பாருங்க. பல வருஷம் கழிச்சு சொந்த ஊருக்கு வந்திருக்கார். ஆனா அவரை யாருக்குமே அடையாளம் தெரியல. இன்னும் மோசம் என்னன்னா, அவரோட சொந்த மாமாவே இவரை ஒரு உளவாளின்னு தப்பா நினைச்சு ஜெயில்ல போட்டுட்டார். 5 வருஷம் அந்த சிறையிலேயே இருந்து யாருன்னு கூட சொல்லாம அங்கேயே இறந்து போயிட்டார். அவர் இறந்ததுக்கு அப்புறம்தான் அவர் யாருங்கிற உண்மைய எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படின்னா, அவரோட உடம்புக்கு பக்கத்துல ஒரு பலகை இருந்துதான். அதுல தங்க எழுத்துக்களால யாரெல்லாம் புனிதராக வேண்டிக்கிறாங்களோ அவங்க கொள்ளை நோயிலிருந்து பாதுகாக்கப்படுவாங்கன்னு கடவுள் கொடுத்த வாக்குறுதி எழுதப்பட்டிருந்ததா சொல்றாங்க. இதுதான் அவர் ஒரு புனிதரா அங்கீகரிக்கப்பட முக்கிய காரணமா அமைஞ்சது. சரி, இந்த கதை எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அழியாத அடையாளமா மாறுச்சு? இதுக்கு பின்னாடி
கலைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. நீங்க புனித ராக்கோ ஓவியங்கள் சிலைகள்லாம் பாத்தீங்கன்னா அதுல சில விஷயங்கள் பொதுவா இருக்கும். கையில ஒரு யாத்ரீகரோட கோல், பக்கத்துல வாயில ரொட்டியோட ஒரு நாய், அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா அவரோட ஆடைய விலக்கி தன்னோட தொடையில இருக்கிற பிளேக் கட்டிய அவரே காட்டுற மாதிரி இருக்கும். கவனிச்சிங்களா? அவர் தன்னோட காயத்தை மறைக்கல, வெளிப்படையா காட்டுறார். இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அது என்னன்னா, பாருங்க, எனக்கும் இந்த நோய் வந்துச்சு, ஆனா நான் இதிலிருந்து மீண்டு வந்துட்டேன், அதனால உங்களாலேயே முடியும்னு மக்களுக்கு ஒரு நேரடி நம்பிக்கையை கொடுக்கற மாதிரி இருந்துச்சு. சோ அது ஒரு துன்பத்தோட அடையாளம் இல்ல, ஒரு வெற்றியோட சின்னம். புனித ராக்கோட கதை நடந்து பல 100 வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அறிவியல்ல எவ்வளவோ முன்னேறிட்டோம். இருந்தாலும் இன்னைக்கும் அவர் ஏன் ஒரு முக்கியமான நபரா பார்க்கப்படுறார்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 1414ல கான்ஸ்டன்ஸ் மாநாட்டுல பிளேக் பரவுனப்போ மக்கள் புனித ராக்கிய வேண்டிக்கிட்டாங்களாம். உடனே நோய் பரவல் நின்னதா வரலாறு சொல்லுது. இப்போ நேரா 2020க்கு வருவோம். கிட்டத்தட்ட 600 வருஷம் கழிச்சு COVID-19 பெருந்தொற்று வந்தப்போ மறுபடியும் உலகம் முழுசும் மக்கள் புனித ராக்கிய ஒரு நம்பிக்கையோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. சயின்ஸ், மெடிசின்னு நம்ம இவ்ளோ வளர்ந்திருக்கிற இந்த காலத்துல கூட ஒரு பெரிய நெருக்கடி வரும்போது நாம ஏன் புனித ராக் மாதிரி பழங்கால நம்பிக்கை சின்னங்களை தேடி போறோம்? ஒருவேளை டெக்னாலஜி எவ்ளோதான் வளர்ந்தாலும் மனுஷனுக்கு நம்பிக்கைன்னு ஒண்ணு எப்போதுமே தேவைப்படுது இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?